அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் பிப்ரவரி முதல் வாரத்திற்கான டாப் 10 நியூஸ். சதா தன்சீக் இந்தியா மற்றும் சவுதி அரேபியா இடையே நடைபெறும் முதலாவது கூட்டு இராணுவ பயிற்சியாகும். இது ஜனவரி 29 முதல் பிப்ரவரி 10 வரை ராஜஸ்தானில் உள்ள மகாஜனில் நடைபெற உள்ளது. அதேபோல் எக்ஸசைஸ் சைக்ளோன் என்பது இந்தியா மற்றும் எகிப்து இடையே நடைபெறும் கூட்டு இராணுவ படைப்பயிற்சியாகும். இது ஜனவரி 22 முதல் பிப்ரவரி 1 வரை எகிப்தில் உள்ள அன்சாஸ் என்ற இடத்தில் நடைபெற்றது. வாயு சக்தி 2024 இது இந்திய விமானப்படையால் நடத்தப்படும் ஒரு முக்கியமான விமானப்படை பயிற்சியாகும். இது 2024 ஆண்டு பிப்ரவரி 17 ராஜஸ்தானில் ஜெய்சால்மர் அருகில் உள்ள பொக்ரான் என்ற இடத்தில் நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியானது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்தியாவில் நடத்தப்படுகிறது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனின் ஒரு அமைப்பான இன்டர்நேஷனல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் ஆன் கேன்சர் IARC ஆனது 115 நாடுகளை புற்றுநோய் பாதிப்பு பற்றி ஆராய்ச்சி நடத்தியது. அதன் அடிப்படையில் இந்தியாவில் மொத்தம் 2022 ஆண்டில் 14.1 லட்சம் பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதாகவும் அதேபோல் 9.1 லட்சம் பேர் உயிரிழந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த வரிசையில் 75 வயதை அடையும் முன் அதிகமாக புற்றுநோயால் பாதிக்கும் நாடாக ஓசியானியா என்ற நாடு முதலிடமும் வட அமெரிக்கா 2ஆம் இடமும் பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. அதேபோல் 75 வயதை அடையும் முன் புற்றுநோயால் அதிகமாக உயிரிழக்கும் கண்டமாக ஐரோப்பா முதலிடமும் ஆசியா 2ஆம் இடமும் பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 2, 1971 ஆண்டு ஈரானில் உள்ள ராம்சார் என்ற இடத்தில் ஈர நிலங்களை பாதுகாப்பதற்கான உலகளாவிய மாநாடு நடைபெற்றது. இது ஈர நிலங்கள் மாநாடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஈர நிலங்களை பாதுகாப்பதற்கான இந்த மாநாட்டில் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அது 1975 ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. இதில் இந்தியா 1982 கையெழுத்திட்டது. அதேபோல் 1997 முதல் பிப்ரவரி 2 உலகளாவிய ஈர நிலங்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன்படி யுனெஸ்கோ ஆனது அவ்வப்போது முக்கியமான ஈர நிலங்களை அறிவித்து வருகிறது. அதன் அடிப்படையில் 2023 ஆண்டில் இந்தியாவில் 75 ராம்சார் தலங்கள் இருந்தன. தற்போது புதிதாக 5 ராம்சார் தலங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் அங்கசமுத்ரா பறவைகள் சரணாலயம், அகனாசினி முகத்வாரம், மாஹெடிஹரே பாதுகாப்பு காப்பகம் ஆகிய 3ம் கர்நாடகாவில் அமைந்துள்ளது. அதேபோல் தமிழ்நாட்டில் அரியலூர் அருகில் உள்ள கரைவெட்டி பறவைகள் சரணாலயமும் நீலகிரியில் உள்ள லாங்கூட் சோலை காப்பு காடும் இடம்பெற்றுள்ளது. இதன் அடிப்படையில் இந்தியாவிலேயே அதிகமாக அதாவது 16 ராம்சார் இடங்களை பெற்றுள்ள தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 10 இடங்கள் இருப்பதால் அது 2ஆம் இடம் பெற்றுள்ளது. இந்தியாவுக்கு $4 பில்லியன் 31 MQ-9B ஆயுதம் தாங்கிய ட்ரோன்களை விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த MQ-9B பிரெடேட்டர் ட்ரோன் ஒப்பந்தமானது 2023 ஜூனில் இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடைபெற்றது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த 31 ட்ரோன்களை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த ட்ரோனானது வானில் 35 மணி நேரத்திற்கு மேலாக பறக்கக்கூடியது என்று கூறப்படுகிறது. அதேபோல் 450 கிலோ வெடிகுண்டுகளையும் சுமந்து செல்லக்கூடியதாக இது அறியப்படுகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதல்வராக இருந்த திரு ஹேமந்த் சோரன் அவர்கள் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து நம்பிக்கை வாக்கெடுப்பின் மூலம்
அம்மாநிலத்தின் புதிய முதல்வராக திரு சம்பயி சோரன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் போக்குவரத்து துறை மற்றும் பட்டியலின பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக அதே கட்சியில், அதாவது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா என்ற கட்சியில் இருந்தவராவார். தற்போது அங்கு கவர்னராக இருப்பவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆவார். 2024 ஆண்டிற்கான பாரத ரத்னா விருதானது ஏற்கனவே பீகார் முன்னாள் முதல்வர் திரு கர்பூரி தாக்கூர் அவர்களுக்கும், அதேபோல் முன்னாள் துணை பிரதமராக இந்தியாவில் இருந்த திரு லால்கிருஷ்ணா அத்வானி அவர்களுக்கும் அறிவித்திருந்த நிலையில் தற்போது மேலும் 3 பேருக்கு வழங்கப்பட உள்ளது. மறைந்த முன்னாள் பிரதமர் திரு நரசிம்மராவ் அவர்களுக்கும், முன்னாள் பிரதமர் திரு சௌத்ரி சரண் சிங் அவர்களுக்கும், பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கக்கூடிய திரு எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களுக்கும் வழங்கப்பட உள்ளது. அனைத்து ஊராட்சிகளுக்கும் விளையாட்டு உபகரணங்கள் அளிக்கும் திட்டமான கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் என்ற திட்டமானது பிப்ரவரி 7ஆம் தேதி திருச்சியில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் துவங்கப்பட்டது. வது கிராமி விருது வழங்கும் விழா அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்றது. உலகெங்கும் உள்ள சிறந்த இசை கலைஞர்களுக்கு பல்வேறு வகையிலான விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் சங்கர் மகாதேவன் மற்றும் தபேலா கலைஞர் ஜாகிர் உசேன் ஆகியோர் இணைந்த சக்தி பேண்ட் என்ற ஆல்பத்தில் உள்ள திஸ் மொமெண்ட் என்ற பாடலுக்கு குளோபல் மியூசிக் ஆல்பம் பிரிவில் விருது கிடைத்துள்ளது. இதேபோல் சென்ற ஆண்டு RRR என்ற படத்தில் உள்ள நாட்டு பாடலுக்கு இந்த கிராமி விருது கிடைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் முதல் வாய்வழி கருத்தடை மாத்திரையான சஹேலி என்ற மாத்திரையை உருவாக்கியதில் முக்கிய பங்காற்றிய டாக்டர் நித்யா ஆனந்த் என்பவர் தனது 99வது வயதில் இயற்கை எய்தினார். சஹேலி என்பது ஹார்மோன் அல்லாத, ஸ்டெராய்டல் அல்லாத மற்றும் வாரத்திற்கு ஒரு முறை வாய்வழியே சாப்பிடக்கூடிய கருத்தடை மாத்திரை ஆகும். மீண்டும் அடுத்த வாரம் டாப் 10 நியூஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.